அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேஹன்ஸ் கிச்சன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில்ஸ். உங்களுக்கு வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த கலெக்ஷன்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 காய்ஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கப்போ போட்டுக்கோங்க. இது நல்லா ட்ரையாக ஆகட்டும், ஸ்மெல்லு வர்ற வரைக்கும், வாசனை வர்ற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கசகசா, கொஞ்சம் தேங்காய். நல்லா ட்ரையாக ஆட்டிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், 2 தக்காளி. ரொம்ப போட்டால் புளிப்பு ஜாஸ்தியாகும். இஞ்சி பூண்டு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும். இந்த கிரைண்ட் பண்ணதை போட்டு ஆட் பண்ணி இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க. திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இது ஏற்கனவே நம்ம ஆட்டி வச்சுருந்ததை அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன்லேயே கம்மியாக போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம், இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம். அப்புறம் வீட்டில் அரைச்ச கொஞ்சோண்டு மல்லிப்பொடி, கொஞ்சம் இல்லை, நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் ஏற்கனவே மஞ்சப்பொடி போட்டு நாட்டுக்கோழியை மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ தான். அந்த ஸ்மெல்லு, அந்த கிரேவி அதோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விசில் போட்டு ஒரு 5-6 விசில் போடுங்க. நல்லா வெந்துடும். இன்னும் நாட்டுக்கோழி சீக்கிரம் வேகாது. இறக்க போகும்போது புதினா மல்லி போட்டு இறக்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.